பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமத்துவம், சமூக நீதி எப்பயுமே எல்லாரும் இந்த டிஎம்கேக்காரெல்லாம் சொல்லுவான். சமத்துவம், சமூக நீதி எங்கே இருக்குன்னா அது டிஎம்கேல தான் இருக்குது, டிஎம்கேல தான் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லுவான். என் நண்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சியில் சமத்துவம் இருக்குது, சமூக நீதி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க டிஎம்கேலேயே எடுத்துக்கோங்க. அந்த டிஎம்கேலேயே ஐயா துரைமுருகன் அவர்கள் அவரோட நிறைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூ கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஒன் டைம் அவர் சொல்லியிருக்காரு, இவரோட மேரேஜுக்கு இவர் படிப்பு செலவுக்கு எம்ஜிஆர் தான் இவரோட படிப்பு செலவு பார்த்துக்கிட்டாராமா. அப்புறம் இவரோட கல்யாணத்துக்கு டெல்லியில் இருந்திருக்காரு எம்ஜிஆர். அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் டெல்லியில் இருந்திருக்காரு. டெல்லியிலேருந்து இவரோட ஸ்பெஷலாக ஒரு தனி பிளேட்டில் இவரோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அந்த லெவலுக்கு இவர் துரைமுருகன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாராம் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த எம்ஜிஆர் துரைமுருகனை நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, இல்லை என் தலைவர் எப்பயுமே எனக்கு கருணாநிதி தான், நான் அவர் பின்னால் தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொது வாழ்க்கை குறைஞ்சது 50 வருஷத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கூட சட்டமன்றத்தில் அவரோட அந்த 50ஆம் ஆண்டு எப்பவும் கொண்டாடினாங்க வச்சுங்க. அவ்வளோ அனுபவம் உள்ளவர், இந்த கட்சிக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்று அவரோட கருத்தில் நமக்கு முன்ன பின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கட்சிக்காக அவரோட விரும்பி இது பண்ண எம்ஜிஆரை கூட உதறி தள்ளிட்டு என்னோட தலைவர் யாருன்னா கருணாநிதி தான், எனக்கு என்னோட கட்சி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கேக்காக தான் அவர் இருக்காரு வைக்காரு. ஆனால் அப்படி உள்ள ஒரு எவ்வளவோ அடக்குமுறைகளை பார்த்துருப்பாரு, எவ்வளவோ என்னென்னமோ பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவரோட அனுபவம் அவ்வளவு அனுபவம். டிஎம்கே அப்படி டிஎம்கேல இருந்த ஒரு மனுஷனை அவருக்கு இல்லாத தகுதி தராதரம் நேற்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு அப்புறம்தான் உதயநிதி ஸ்டாலினே உள்ளே வந்தார். அதுக்கு முன்னால் எத்தனையோ இன்டர்வியூவில் இப்போ முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பார், என் குடும்பத்திலேருந்து இனிமேல் யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க, அது என் மகனோ என் மகளோ யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கனிமொழிக்கிட்ட தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி சகோதரி கனிமொழிக்கிட்டையும் ஒருத்தங்க இன்டர்வியூ கேட்கும்போது, எங்கள் குடும்பத்துலேருந்து இனிமேல் யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க, அதை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே தெளிவாக சொல்லிட்டாரு, யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க சொன்ன ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2025 4.5 வருஷம் முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் இவங்க சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா நீங்கள் தமிழக மக்களை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் அந்த இதுக்கு வாங்க. உதயநிதி ஸ்டாலின் எப்போ அரசியலுக்கு வந்தார்? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட இருக்காது. வந்த உடனே அவருக்கு எம்எல்ஏ, அப்புறம் துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர். ஏன் இந்த தகுதியும் தராதரமும் ஐயா துரைமுருகனுக்கு இல்லையா? அவருக்கு இல்லாத அனுபவமா? ஒரு வட்டம் கூட அவர் தோற்றதே இல்லை, வேறு தொகுதி மாதிரி நின்னது கிடையாது. ஒரே தொகுதியில் தான் நின்று இப்போ வரைக்கும் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு தகுதி இல்லையா? அனுபவம் இல்லையா? அவரை துணை முதல்வராக போடுறதுல உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது, துரைமுருகன் அவர்களுக்கு என்ன தகுதி இல்லை? என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எந்த கட்சி சமத்துவமும் சமூக நீதியும் வாங்கிக்கிட்டு தான் சொல்லுவான். இந்த டிஎம்கேக்காரன் வாய் இப்போ புதுசாக இன்ப நிதியை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை! இப்போ இவன் நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இவன் என்ன சமத்துவம் சமூக உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, துரைமுருகனை விட்டீங்க, அவரை விட்டால் உதயநிதியை விட்டால் உங்கள் டிஎம்கே கட்சியில் ஆளே இல்லையா? துணை முதல்வர் ஆகிறதுக்கு வேறு யாருமே கிடையாதா? ஏன் துரைமுருகன் இருக்காரு, KN நேரு இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காங்க. ஏன் அக்கா கனிமொழிக்கு அக்காவுக்கு கொடுக்க வேண்டியன? ஏன் ஓம் முதல்வர் கருணாநிதி பிள்ளை மு.க. ஸ்டாலின் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் பிள்ளை இன்பநிதி. நீங்கள் டிஎம்கேல இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சரி, டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏவும் சரி, கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணி உங்கள் தன்மானத்தை எல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்கள் இந்த இதில் இருக்கீங்க? உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க முகத்தில் எப்படி முழிப்பீங்க? நேற்று உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிட்டார, துரைமுருகன் அவர்களை நீங்கள் எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறீங்க? ஒரு கலக குரல். அண்ணன் KN நேரு, ஆனால் நேரு அவர்களை உங்களுக்கு இல்லாத ஒரு தகுதியான உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. நீங்களாம் ஒரு நாள் அவரோட காரில் தூங்கிட்டு போகிறீங்க, வருத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ வருஷமாக அரசியல் பண்ணுறீங்க, எவ்வளோ அடக்குமுறைகளை
நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நடிகைகள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த பின்னால் முதல்வர்களோட மகனை விட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்குது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இல்லாத அறிவும் மூலையுமா அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. அவர் எப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலையே கட்டி கொடுத்தவர் அவர். அவர் அப்பாவோ அவர் தாத்தா வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலை கட்டி கொடுத்தவர். இந்த டிஎம்கே இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தாத்தா நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து நீதி கட்சியிலிருந்து தான் எல்லாமே பண்ணாங்க. அப்படி ஒரு திறமையான அவரை மாதிரி ஒரு அமைச்சர் வந்து உண்மையிலேயே தமிழகத்துக்கு கிடச்சது பெரும் வரம். ஆனால் அவரை டம்மியாகி புலம்புதார் மனுஷன், பப்ளிக்காக புலம்புதார். சட்டமன்றத்தில் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னுரிமை கிடையாது, நான் ஏதோ ஒரு டம்மி பீஸாக இருக்கிறேன், என்ன ஏதோ உப்புக்கு சப்பானியாக வச்சுருக்கேன்னு அவரோட வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் கேட்க அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இல்லாத திறமையா? அவர் என்ன தப்பு பண்ணார்? என்னடா ஒரு வருஷத்தில் 30,000 கோடி சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணத்துக்காக அவரை ஒரு டம்மியாக்கி இன்றைக்கி அவரை புலம்புற லெவலுக்கு வச்சுட்டீங்க. அவர் அமெரிக்காவில் எவ்வளோ செட்டில் ஆகியிருந்த மனுஷன் இங்கே வந்து ஒரே மக்கள் 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 மக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம வெற்றி பெற்ற அமைச்சர் யாருன்னா அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும்தான். அவ்வளோ ஒரு ஒழுக்கமான நேர்மையான அவர் ஒரு அதிகாரி. ஆனால் அவர்கிட்ட என்னென்னா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு உன் தெய்வத்தை உன் கட்சியில் உள்ளவனே கிளின்னு கிளிக்கான், நீ கேட்காம இருக்க. அதனால தான் அந்த தெய்வம் ஒன்று இந்த பாடுபடுத்துது. நீ இங்கே பா, கடவுள் இல்லையா அதை உன்னோட நீ வச்சுக்கோ. அது என்ன கடவுள் இல்லைன்னா இந்து மதம் மட்டும் கடவுள் இல்லை, மித்த எல்லா மதத்துலையும் கடவுள் இருக்குன்னு நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கணும். சொல்லலை, அதான் உங்கள் நிலைமை இது. அதே மாதிரி தான் ஐயா துரைமுருகன் அவர்களும், ஐயா உங்களுக்கு இல்லாத இத்தனைக்கு வெளிப்படையாக கேட்டுட்டீங்க, ஏன் துணை முதல்வர் என்ன கொடுத்தா நான் இருக்க மாட்டேனான்னு கேட்டீங்க. ஆனால் என்னாச்சு? என்ன டிஎம்கேல இருக்கிற அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், தயவு செஞ்சு யார் மக்களுக்கான கட்சி, யார் மக்களுக்காக செயல்படுதா, யார் மக்கள் பணி செய்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். உன் மதத்தை ஒருத்தன் வந்து ஒரு தப்பாக பேசுகிறாங்கன்னா நீ அந்த இடத்துலேயே கேட்கணும், ஏன் அப்படி பேசுகிற? எத்தனை இதே இது மித்த மதத்தை உன்னால் பேச முடியுமா? இவ்வளோ தைரியமாக இத்தனை பேருக்கு முன்னால் நீ இப்படி பேச முடியுமா? பேசுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். நீ கேட்காம இருக்க போய்த்தான் உன்னை இருக்கிறவன் பூரம் உனக்கு மட்டும் இது அசிங்கம், நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க அவங்களுக்கு மட்டும்தான் அசிங்கம் அப்படின்னு. உனக்கும் தான் அசிங்கம், நீ தான் மாலை போட்டு போகிற, இல்லை நீ மாலை போடாத. இந்த சேகர் பாபுலாம் என்ன ஒரு இதில் போடுறாருன்னு எனக்கே தெரியல. வெக்கமே இல்லாமல் வந்து நீ ஒரு மதத்தை துதி பாடுறிய, நீ ஒரு அமைச்சர், நீ அனைத்து மக்களுக்குமான அமைச்சர், ஒரு இதுக்கு மட்டும் துதி பாடிக்கிட்டு இருக்க. அப்புறம் அந்த மக்களோட ஓட்டெல்லாம் உனக்கு வேண்டாமா? தமிழகத்தில் மெஜாரிட்டி யார் இருக்கா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா மதத்துக்காரனும் ஒற்றுமையாக தான் இருக்கான், எல்லா சாதிக்காரனும் ஒற்றுமையாக தான் இருக்கான். ஆனால் இந்த தூண்டி விடுறது யாருன்னா அதில் 2 எச்சக்கலாக இருப்பான், இதில் 2 எச்சக்கலாக இருப்பான். இந்த 2 எச்சக்களையும் சேர்ந்து ஏன்னா இவனுக்கு பொழப்பு ஓடணுமே, இவன் பொழப்பு ஓடனா தானே அதை வச்சு இவன் வயிற்ற பிறக்க முடியும், சம்பாத்தியம் பண்ண முடியும். நீங்கள் நல்ல இந்து 3 எந்த மதத்தை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் குறிப்பிட்டு எந்த கட்சிக்காரனா பாருங்கள் ஹிந்து மதத்தை பற்றி தான் தப்பாக பேசுவோம். இது எதுக்குன்னா மித்த மதத்து மக்கள் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் ஹிந்து மதத்தை மட்டும் இவன் தப்பாக பேசுகிறான், அப்போ அந்த ஹிந்து மதத்தில் உள்ளவன் எவனா என்ன சொல்லுவான், அப்போ அந்த மதத்தில் மட்டும் இல்லையோ அப்படின்னு கேட்பான். அந்த மதத்தில் அப்போ எதுவுமே இல்லையா, வைக்கலையா அப்படின்னு கேட்பான். அப்போ இங்கே ஒரு அந்த மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டான், அந்த மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லி மதக்கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான் இந்த டிஎம்கேக்காரன் வந்து டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சியில் உள்ளவங்க யாரை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, அவன் ஒரு மதத்தை மட்டும்தான் தப்பாக பேசுவான், அவன் மதத்தை தான் கேவலமாக பேசுவான், மித்த மதத்தை பற்றி பேச மாட்டான். இது எதுக்குன்னா அந்த மதத்தில் உள்ளவன் நீ எப்படி என் மதத்தை பேசலாம், அப்போ நீ அந்த மதத்தை பற்றி பேச வேண்டியனான்னு சொல்லி சொல்ல வேண்டியது வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நீ எப்படி என் மதம், இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எடுத்து விட்டுலாமா? இதுக்கு தான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி. எந்த இடத்துலையும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இதோட 12 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இதுக்கு முன்னாலேயே 3 டைம் வந்து குஜராத்தில் முதல்வராக இருந்திருக்காரு. ஏன் குஜராத்தில் வந்து முஸ்லீம்கள் இல்லவே இல்லையா? இப்போ 2 டைம் முடிஞ்சு 3ஆம் டைமும் முதலமைச்சர் பிரதமராக வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்கார். எந்த
முஸ்லீம் சகோதரர்களுக்கோ கிறிஸ்தவ சகோதரர்களுக்கோ ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்திருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். எந்த இடத்துலையும் எப்பயுமே வந்து மித்த மதத்தை பற்றி தரக்குறைவாக வந்து பாரதிய ஜனதா கட்சி பேசவும் செய்யாது, தலைவர்கள் பேசவும் மாட்டாங்க, எங்களை வந்து அப்படி வளர்க்கவும் இல்லை. அவனுக்கு பிடிச்ச மதத்தை அவன் கும்பிடுதான், அவன் மத கொள்கைப்படி அவன் இருக்கிறான். நீ எதுக்கு அவன் மதத்தை பற்றி பேசுறதுன்னு சொல்லி கண்டிப்பாங்க. நீங்கள் என் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரையும் எடுத்துக்கோங்க, அத்தனைவரோட ஸ்பீச்சையும் எடுத்துக்கோங்க, யாருமே மித்த மதத்தை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க. ஹிந்து மதத்தை பற்றி தப்பாக பேசியிருப்பான், அவனுக்கு ரீப்ளை கொடுத்துருப்பாங்க, அவனுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. மித்தபடி எந்த மதத்தையும் அவங்க வந்து தப்பாகவும் பேச மாட்டாங்க, அவங்களோட மத கொள்கைகளை தலையிடவும் மாட்டாங்க. என் அன்பு தமிழ் உறவுகளை தயவு செஞ்சு, ஏன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4 வயசு சிறுமியை ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமியை ஒருத்தன் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு வாயை பொத்தி கொண்டு போய் அவளை பாலியல் வன்புறவு பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காததுன்னே தெரியல. ஆனால் அந்த ஒரு காம கொடுறன்னு இன்ன வரைக்கும் இந்த டிஎம்கே அரசாங்கம் கைது பண்ணலை. இந்த டிஎம்கே அரசாங்கத்தில் நீங்கள் இந்த 2021 2025 வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்கள் கூடிக்கிட்டு தான் போவதே தவிர குறையவே இல்லை, எந்த இடத்துலையும் குறையவே இல்லை. என் அன்பு தமிழ் உறவுகளை, என் அன்பு சொந்தங்களை, தயவு செஞ்சு இன்னும் ஒரு தரம் நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சோ தெரியாமலே கூட டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே வச்சா மட்டும்தான் பாதுகாப்பு. ஏன்னா அதை பண்ணுறது போது தான் டிஎம்கேக்காரன் தான் பண்ணுவான். அவனுக்கு பக்க பணமாக துணையாக காவல்துறை நிற்கும். காவல்துறையில் நேர்மையாக இருந்திருந்தா இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் மதுவிலக்குத்துறையில் இருந்த டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த காவல்துறைக்கு ஏற்படும். ஏன்னா நேர்மையாக இருக்கிறவங்கள இவன் விட மாட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் அவன் வீட்டு அவன் செய்கிற தப்புக்கு இவன் பாதுகாப்பாக தான் இருப்பான். அதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் என் அன்பு தமிழ் சொந்தங்களை நீங்கள் ஆதரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து தமிழகத்தை திரும்ப ஒரு தூய்மையான நகரமாக தமிழகத்தை மாற்றணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும். என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.